இன்னைக்கு இன்னைக்கு அந்த பிரசாதம் வந்து அவளுக்கு மாதிரி செய்கிறேன் கோயில் ஸ்டைலில். பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன வேணும். இது 1 நிமிஷம் ஊற வச்சா போதும். இந்த அவள் வந்து சீக்கிரமாக ஊறிடும். அதனால வந்து இதை 1 நிமிஷம் ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சாச்சு. அதுக்கு வந்து பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், தேங்காய், அப்புறம் கடுகு, சீரகம், வெள்ளை உளுந்து, கடலைப்பருப்பு, இதுதான் இது. அப்புறம் நெய், சுக்கு பொடி, அப்புறம் பெருங்காயம். முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். காஞ்சிருச்சு, கடுகு போடலாம். கடலைப்பருப்பு, வெள்ளை உளுந்து போடலாம். கடலைப்பருப்பு போடலாம். சீரகம், இதில் வந்து பச்சை மிளகா போட்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை. இது வெங்காயம் போடக்கூடாது கோயில் பிரசாதத்துக்கு, நம்ம போட்டு செய்கிறோம். அவங்க போடுறவங்க அவங்க செய்ய வெங்காயம் போடாமல் கூட செய்யும். இது வணங்குறப்பவே பெருங்காயப்பொடி, அப்புறம் சுக்குத்தூள், அப்படி போகிறோம். உப்பு தேவையான முடிச்சது. இது வந்து தேங்காய் வந்து துருவிட்டு சேர்க்குறதா சேர்த்துக்கலாம். இது நாங்கள் வந்து கடிபடுற மாதிரி வேணும், கடிச்சு சாப்பிடணும்னு அப்படி பீஸ் பீஸாக சிறு சிறு பீஸாக போட்டுருக்குறோம். கொத்தமல்லி, பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு. சாமிக்கு வச்சிடலாம். சரியா? கொஞ்சம் கொஞ்சம் வச்சா போதும். சாமிக்கு வச்சிடலாம். நான் சாமி கும்பிட்ட அவள் பிரசாதம் செஞ்சு, நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஏதாவது அவள் பிரசாதம் செஞ்சு சாமி கும்பிட்டு நீங்களும் சாப்பிடுங்க, எல்லாத்துக்கும் கொடுங்க. நீங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.